செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து மிகப்பெரிய அளவுல சென்னை பாதிக்கப்பட்டது எல்லாருக்குமே நமக்கு நினைவு இருக்கலாம். அப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா முதலமைச்சருடைய அனுமதி பெற்று அந்த சட்டரை நீங்க திறக்கணும் அப்படிங்கும் போது அதற்கான அணை திறக்கப்படாத போது ஒரே அடியா தண்ணி நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகி ஒரே அடியா திறந்து விட்டதன் காரணமாகத்தான் நிறைய பேர் இறந்தாங்க. சென்னையில் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு. நாளைக்கெல்லாம் இவர் முதலமைச்சர் ஆனா இதை அனைவரும் சிந்தித்து பார்க்கணும். அவர் பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சில பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அவர் பார்ட் டைம் கூட இல்லங்க, பால்வாடி பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாரு அரசியல்ல. இதான் அரசியல் தலைவருக்கு ஒரு அழகு. நீங்க சில பேர் சொல்லலாம் 2018 தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தப்போ ஸ்லோனின் வீட்டுக்கு போனார். எஸ், போனார். அதுக்கு பிறகு இப்போ திருப்புவனத்துல அஜித்குமார் மரணம், அப்ப அவங்க வீட்டுக்கு போனார், நிவாரணம் அறிவித்தார். வரவேற்கிறோம். எதிர்கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சுட்டி காட்டுங்க. எல்லா வீட்டுக்கும் இப்படி போக முடியுமான்னு சில பேர் வைக்கலாம். எல்லார் வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு யாரும் சொல்லல. ஆனா எல்லாரையும் உங்க வீட்டுக்கு வரவழைக்கிறது மட்டுமே உங்களுடைய பழக்கமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் ஒரு நாடாள விருப்பப்படுகிறவர் இன்னும் நடிகராக மட்டுமே இருக்கிறார். இன்னும் புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா நிறைவா ஒரு விஷயம். யாரோ ஒருத்தவங்கள போய் பார்த்தோம், பல சம்பவங்கள்ல ஒன்னே ஒண்ணு அப்படிங்கறது அடையாளமா மட்டும் பண்றது அரசியல் அல்ல. அதனுடைய வாழ்வின் நெறிமுறையா, வாழ்வினுடைய பழக்கமாக இருக்கணும். அதுதான் அரசியலினுடைய அடிப்படை. அந்த வகையில விஜய் அவர்கள் அரசியலுக்கு இந்த நிமிடம் வரை தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளலங்கிறது தான் உண்மை.